தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை அறிமுகப்படுத்திய அக்கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் இனிவரும் காலங்களில் தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காக உழைப்போம் என்று கூறியிருக்கிறார். தங்கள் கட்சி கொடிக்கு பின்னால் சுவாரஸ்யமான வரலாற்று குறிப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி அரசியலில் அடியெடுத்து வைத்துள்ள நடிகர் விஜய் சென்னை அருகே பனையூரில் கட்சியின் கொடியை அறிமுகம் செய்து வைத்தார். ரசிகர்கள் புடைசூழ கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு சென்ற விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் விஜயின் தந்தை SA சந்திரசேகர், தாய் ஷோபா, கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை விஜய் அறிமுகப்படுத்தினார். நிகழ்ச்சியின் போது புசி ஆனந்த் உணர்ச்சி வசப்பட்டு கண்கலங்கினார். சிவப்பு மஞ்சள் வண்ணத்திலான அந்த கொடியில் 2 பிளிரும் யானைகளுக்கு இடையே வெற்றியை குறிக்கும் வாகை மலர் இடம்பெற்றிருந்தது. தொடர்ந்து கட்சி தலைமை அலுவலகத்தில் அக்கொடியை விஜய் ஏற்றி வைத்தார். நிகழ்ச்சியில் கொடி குறித்து பேசிய விஜய் தனது நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் முன்பாக கட்சி கொடியை அறிமுகம் செய்ததில் பெருமை அடைவதாக தெரிவித்தார். கட்சி மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் தேதி உள்ளிட்ட விவரங்களை விரைவில் வெளியிடுவதாகவும் கூறிய அவர் கொடிக்கு பின்னால் வரலாற்று குறிப்பு இருப்பதாகவும் அதனை மாநாட்டில் தெரிவிப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் கட்சியின் கொடியை வருங்கால தலைமுறையின் வெற்றிக்கான கொடியாகவே தான் பார்ப்பதாகவும் குறிப்பிட்டார். இதுவரைக்கும் நாம நமக்காக உழைச்சோம். இனி வரப்போற இயர்ஸ்ல நம்மள ஒரு கட்சி ரீதியா நம்மளை தயார்படுத்திக்கிட்டு தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்காகவும் நம்ம எல்லாருமா சேர்ந்து உழைப்போம். நம்மளுடைய கொடிக்கு பின்னாடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வரலாற்று குறிப்பு ஒன்று இருக்கு. அது என்னன்னு அதான் நீங்க எல்லாம் ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னல. அன்னைக்கு நம்மளுடைய கொள்கைகள் என்ன, நம்மளுடைய செயல் திட்டங்கள் என்னன்னு சொல்லும் போது அன்னைக்கு இந்த கொடிக்கான விளக்கத்தையும் நாங்க சொல்றோம். அது வரைக்கும் ஒரு சந்தோஷமா ஒரு கெத்தா நம்ம இதை ஏத்தி கொண்டாடுவோம். விரைவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் மாநாட்டில் கட்சி கொள்கைகளை வெளியிடுவதாக விஜய் அறிவித்துள்ளார். இதனால் மாநாடு குறித்த எதிர்பார்ப்புகள் தற்போதே அதிகரித்துள்ளன. இதனிடையே தங்கள் கட்சி சின்னமாக உள்ள யானையை தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியில் சட்டப்படி பயன்படுத்த முடியாது என பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். சிம்பிளம் அலாட்மெண்ட் ஆர்டர் 1968 என்று சொல்லக்கூடிய ஒரு உத்தரவில் தேர்தல் ஆணையம் 2003ஆம் ஆண்டு ஒரு சட்ட திருத்தம் எடுத்து வந்து 2004ஆம் ஆண்டு அதை நோட்டிஃபிகேஷன் இதழில் வெளியிட்டு தேர்தல் கமிஷனின் முறைப்படி அசாம், சிக்கிம் தவிர வேறு எந்த மாநிலங்களிலும் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய யானை சின்னத்தை அரசியல் கட்சிகளோ அல்லது அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், மத்திய கட்சிகளோ மாநில கட்சிகளோ அதை யானை சின்னத்தை எந்த வடிவத்திலும் பயன்படுத்தக்கூடாது என்று உத்தரவு இருக்கின்றது. நேரடியாக இந்த தகவலை அந்த கட்சியுடைய தலைவருடைய மேனேஜர் வெங்கட் அவர்களிடம் தெரிவித்தோம். அவர்கள் இந்த டிஜிட்டல் வடிவிலான இந்த சட்ட வடிவுகளை அவர் வாங்கி பெற்றிருக்கின்றார். இதை தலைமையிலே ஆலோசித்து நல்ல முடிவை அறிவிப்பதாக தெரிவித்திருக்கின்றார். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடிக்கு அறிமுகமான நாள் அன்றே சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தை தமிழக வெற்றிக் கழகம் எவ்வாறு கையாளப் போகிறது எனவும் கேள்வி எழுந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சந்தானகுமார்.